இன்றைக்கி நம்ம வந்து பனானா கேக் தாங்க செய்ய போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, வாழைப்பழம். அது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த பனானாவில் தான் நான் இன்றைக்கி வந்து கேக் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பனானா வச்சு தாங்க நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். சாஃப்டான கேக்கு, அதே மாதிரி டேஸ்டியாக கூட இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி முட்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கேக் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வாழைப்பழம் சொன்னேன் இல்லைங்களா, இது தான் பழுத்த வாழைப்பழம். இது வந்து 2 நாள் இது பழம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இன்றைக்கி 3 வாழைப்பழம் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா பழுத்துட்டு இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டாக கூட இருக்குது. இந்த மாதிரி வாழைப்பழத்தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாழைப்பழம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மைதா எடுத்திருக்கேன். இது வந்து மைதாவில் கூட செய்யலாம், அதுக்கப்புறம் கோதுமை மாவில் கூட நம்ம வந்து இந்த கேக் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறேன் கேக்கு. நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை பிடிக்காதவங்க தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் பிடிக்காதவங்க பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துறேன். சுகர் வந்து நான் பவுடராக சேர்க்கல, அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இப்போ 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கணும். சர்க்கரை கரியிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணோம். இப்போ முட்டையோ சர்க்கரையோ நல்லா பீட் பண்ணலாம். நான் வந்து விஸ்கில் தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரியிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம் நம்ம. இப்போ வெனிலா எசன்ஸோ சேர்த்துலாம். நான் வந்து அந்த வெனிலா எசன்ஸ் மூடியில் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறேன். அந்த எசன்ஸோ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பீட் பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ வந்து சர்க்கரையோ கரைஞ்சிச்சு. நான் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேறு தட்டு ஒன்று எடுத்துக்கலாம். தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து வாழைப்பழம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. நான் வந்து இன்றைக்கி ஃபோர்க் வச்சு தான் கட் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் வந்து 3 வாழைப்பழம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இந்த ஸ்பூனில் தான் ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து மிக்சியில் போடுறதுனா கூட நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுறேன். நல்லா இது வந்து ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி ஆறு வரைக்கும் நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறேன். நான் வந்து கொஞ்சம் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பனானாவை ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம சர்க்கரையும் முட்டையும் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்துடலாம் நம்ம. இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பனானாவையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி கொடுக்குறேன். பீட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து சேர்த்த பனானாவை ஃபுல்லாக பீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்துக்கிறேன் நான். தட்டு எடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஜலிக்க போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஜலிச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மாவை வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் சேர்த்துடலாம் நம்ம. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கட்டி வரக்கூடாது மாவு. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா மாவும் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் உடன் பேலட் எடுத்துக்கிறேன். உடன் பேலட்டில் தான் நான் திருப்பியும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாவெல்லாம் ஃபுல்லாக இது கூட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பீட்டெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம மைல்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் பேக் பண்ணுறது காமிக்கிறேன். நான் வந்து ஓவனில் வைக்கல. நான் வந்து இந்த ரவுண்ட் பேக்கிங் டின்னில் தான் நான் வந்து இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து முதல்ல ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் ஷீட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு சைடில் எல்லாம் கூட பட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இதுலேயே கொஞ்சம் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்து எல்லா பக்கமும் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சைடில் கூட நான் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து நம்ம இந்த கேக் டின்னில் வந்து சேர்த்துடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ வந்து இன்னொரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டின்னில் வந்து சேர்க்க போகிறேன் நான். உங்கள் வீட்டில் பேக்கிங் பண்ணுறதுக்கு டின் இல்லைனாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நம்ம சாப்பாடு செய்கிற இது இருக்குது இல்லைங்களா, குக்கரில் கண்டெய்னர் வருது இல்லைங்களா, அதில் கூட சேர்த்து நம்ம வந்து பேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவெல்லாம் நான் சேர்த்துட்டேன். டின்னில் பேட்டரை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 2 முறை நல்லா டேப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துக்கினேன். நான் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். நான் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு கொட்டி வச்சுருக்கேன். நான் உப்பு கொட்டி வச்சுட்டு இது வந்து நல்லா 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கினேன். பாருங்கள், சூடாக இருக்குது. இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து பேக்கிங் டின்னை வந்து அது உள்ளே வைக்க போகிறோம் நம்ம. இப்போ வந்து நான் டின்னை வந்து இது பேக்கிங் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து மேலே தட்டு போட்டு மூடிறோம். இது வந்து 45 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம பேக் பண்ணுறோம். நம்ம வந்து சிம்மில் தான் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சு நல்லா பேக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு நம்ம வந்து குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு. பாருங்கள், நான் வந்து குத்தி பார்த்தேன். இப்போ வந்து மாவு ஒட்டுச்சுனாக்கா நீங்கள் இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வெளியே எடுத்துடுறேன். சூட்லேருந்து வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆர்டோன்னு வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேக்கை பேக் பண்ணியிருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் வேறு தட்டில். இப்போ பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துடலாம். இது மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டெல்லாம் நம்ம எடுத்துடலாம் நம்ம மெதுவாக. இப்போ வந்து நான் சைட்லேயே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன், பின்னாலேயே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இதெல்லாம் எடுத்துடுறேன் நான். எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்களா, பின்னால் வந்து எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. நல்லா கலர் பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு கேக்கு வேகும். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு சைடில் காட்டுறேன். பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நான். இப்போ வந்து நான் ஒரு கத்தி எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதே மாதிரி ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது கேக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.